ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸ்ல இருக்கிறோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்படி ஒரு ஃபண்ட் இருக்கான்னு ரொம்ப வருஷமா தெரியாது. எனக்குமே கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் இதை பத்தி தெரிஞ்சது. வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. அதுதான் ஷரியா காம்ப்ளியன்ட் ஃபண்ட். அப்ப மைண்ட்ல வரக்கூடிய அப்ப இந்த ஃபண்ட் சேஃபா? அப்போ இஸ்லாமிக் ஃபேமிலிஸ் இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு தோணும். நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆசை இருக்கும். பட் ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு டவுட் இருக்கும். நம்ம பணம் ஃபுல்லா போயிடுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும். ஸோ இந்த ஃபண்ட்ல இன்ட்ரெஸ்ட் வருமா, வட்டி வருமா, பேங்க் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுமா, ஆல்கஹால் கேம்பிளிங் கம்பெனிஸ்லாம் இதுல இருக்குமா? ஏன்னா இதுல ஷரியா அப்படிங்கிற வேர்ட் இஸ்லாமிக் சம்பந்தப்பட்டது. இந்த விஷயங்கள்லாம் அதுல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த இன்கம். அப்படி இருக்கும்போது இந்த ஃபண்ட்ல எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லயே நிறைய பேர், நிறைய இஸ்லாமிக் ஃபேமிலிஸ் உள்ள வராதது காரணம் இதுல பேங்கிங் இருக்குது, ஃபினான்ஷியல் இது இருக்குது, ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்மளுடைய பணம் வட்டி கலந்துரும் அப்படிங்கிற ஒரு தயக்கத்தினால நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆனா இந்த ஷரியா காம்ப்ளியன்ட் அப்படி கிடையாது. இதுல ஆல்கஹால், அப்புறம் கேம்பிளிங், பேங்கிங், வட்டி, இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே வராது. இது ஸ்கிரீன் பண்றது ஷரியா போர்டு ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஷரியா காம்ப்ளியன்ட்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஷரியா காம்ப்ளியன்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நாட் ஓன்லி இஸ்லாமிக், இது ஒரு எத்திக்கலா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது இஸ்லாமிக் இதோட கனெக்ட் ஆகுது. இந்த ஃபண்ட் ஜென்ரலா அவாய்ட் பண்ணக்கூடிய கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா தான் ஆல்கஹால் கம்பெனிஸ்ல, லிக்கர் கம்பெனிஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. புகையிலே, டொபாக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கேம்பிளிங் கம்பெனிஸ், அப்புறம் சினிமா என்டர்டைன்மெண்ட் அதுலயுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் பேங்கிங், கன்வென்ஷனல் பேங்கிங், வட்டி வரும் இல்லையா, கடன் கொடுத்து வட்டி, அந்த சம்பந்தமான இதுலயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய எந்த ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லயுமே இவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சில நேரங்கள்ல ஹோட்டல் அண்ட் பிசினஸ், அது தடை செய்யப்பட்ட ஒரு சில இதுலயுமே இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இஸ்லாமிக் வேஸ் இவங்க கடைபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அப்ப இவ்வளத்தையும் அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப எதுலதான் முதலீடு பண்ணுவாங்க, அதுதான் நமக்கு தோணும். ஏன்னா மேல சொன்ன எல்லாமே நிறைய கம்பெனிஸ். இது தவிர என்ன இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா இன்னுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐடில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபார்மா, மெடிசின், எஃப்எம்சிஜி கம்பெனி, ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங்ல, டெக்னாலஜிஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரிஸ் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கேட்டகரிஸ் இதுல மட்டும்தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹலால் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல மட்டும்தான் இவங்க சூஸ் பண்ணி இவங்க முதலீடு பண்ணுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கம்பெனிஸ் ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. எப்படி இவங்க கரெக்டா அந்த ஷரியா போர்டை அவங்க சொன்னபடி ஃபாலோ பண்றாங்களா, எத்திக்கெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா, இவங்களை மானிட்டர் பண்ணக்கூடிய இதுதான் போர்டு தான் ஷரியா போர்டு. ஸோ இதுக்கு தனியா இருக்கும். அவங்க தான் இதை ஒட்டுமொத்தமா பார்ப்பாங்க. இப்ப நமக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் எழும். ஷரியா மியூச்சுவல் ஃபண்ட் சேஃபா? இது மத்த மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தானே? இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனில கடன் அதிகமா இருக்கக்கூடாது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் வழியா வரக்கூடிய வருமானம் அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடாது. பிசினஸ் ஆக்டிவிட்டி முழுக்க ஹலால் முறையில தான் நடக்கணும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்க்ளூட் பண்ண முன்னாடி இதை செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது நமக்கு அப்படிங்கிறது மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால மார்க்கெட் லிங்க் பண்ணாலே அந்த ரிஸ்க் இருக்கும். உங்களோட பணம் 100% சேஃப் அப்படின்னா சொல்ல முடியாது. அதுக்கு அவங்க பணம் ஜீரோ ஆகணும் கிடையாது, அர்த்தம் கிடையாது. மார்க்கெட் டவுன் ஆனா டெம்பரரி லாஸ் ஏற்படலாம். பட் லாங் டேர்ம்ல ரீசனபிள் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், கேரண்டி ரிட்டர்ன் கிடைக்காது. எஃப்டி, ஆர்டி மாதிரி கேரண்டி ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட்ல, எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லயும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், அப்ப நான் எஸ்ஐபி பண்ணவா இந்த ஷரியா மியூச்சுவல் ஃபண்ட்ல, இல்லைன்னா லம்சம் பண்ணவா? எஸ்ஐபி ஸ்மார்ட்டான வேஸ்ன்னு சொல்லலாம். மந்த்லி 1000 ரூபாய் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல 500 ரூபாயில கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு கண்டினியூவா இதை நீங்க பண்ணலாம். ஒவ்வொரு வருஷமும் அந்த எஸ்ஐபி அமௌண்ட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ப்ரெஷர் இல்லாம நீங்க டெபாசிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஃபண்ட்ல. இப்ப இந்தியால அவைலபிளா இருக்கக்கூடிய ஃபியூ பாப்புலர் காம்ப்ளியன்ட் ஃபண்ட்ஸ். இப்ப இந்தியால இருக்கக்கூடிய சில ஷரியா காம்ப்ளியன்ட் ஃபண்ட்ஸ் தான் இந்தியால இருக்குது. அதுல ரொம்ப
ரொம்ப ஓல்டஸ்ட் இது வந்து டாடா மியூச்சுவல் ஃபண்ட், டாடா எத்திக்கல் மியூச்சுவல் ஃபண்ட். இபிஎஃப்பும் இருக்குது. ஸோ ஷரியா பீஸ் அதுலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து ஹலால் ஸ்க்ரீனிங் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறாங்க. அதனால முஸ்லீம் ஃபேமிலிஸ் கூட, அதாவது இஸ்லாமிக் ஃபேமிலிஸ் கூட இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும், பயம் இல்லாம. பட் ரிமெம்பர் ஒன் திங், எனி மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயத்தை புரிஞ்சு, இந்த மாதிரி நான் சொல்ல இந்த விஷயம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனிங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செக் பண்ணுங்க. ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுங்க. லாங் டேர்ம் ரெக்கார்ட் பாருங்க. அவங்க 10 வருஷம் 10 வருஷம் அவங்களுடைய எப்படி இருக்குன்னு பாருங்க. எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றது லம்சமை விட கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். 100 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். உங்க பணம் எப்படி மார்க்கெட்ல இருக்குது அண்ட் எப்படி வளருதுங்கிறது பாக்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். எடுத்தோடனே நான் பெரிய பணத்தை போட்டு உடனே மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா அதுல லாஸை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே பயம் வரும். அதுக்கு பதிலாக எஸ்ஐபி மூலமா பண்ணும்போது நமக்கு ஒரு எஸ்ஐபி மூலமா நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா, ஒரு மாசம் ப்ராஃபிட் நல்லா இருக்கிற பார்த்து எக்ஸைட் ஆயிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து பெருசா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணாம விட்டுருவாங்க. இல்லைன்னா லாஸ் வரதை பார்த்து உடனே ரிடீம் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2 தப்பையும் பண்ணாதீங்க. லாங் டேர்ம் தான் நம்மளுடைய கோலா இருக்கணும். ஸோ மெதுவா நம்ம வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். மிஸ் பண்ணாதீங்க. ஒரு மந்த்தை கூட மிஸ் பண்ணாம எஸ்ஐபி பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எமர்ஜென்சி மணி, ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்க்காக, இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துல, ஒரு 2 வருஷத்துல, ஒரு வருஷத்துல வரக்கூடிய செலவுகளுக்கு நம்ம வந்து ஒரு ஆர்டி மாதிரி பணம் வச்சிருந்தோம் அப்படின்னா அதை தூக்கி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை ரிட்டைர்மெண்ட்காக யூஸ் பண்றது, அதுக்காக சேவிங்ஸ் பண்றது, நீங்க ரிட்டைர்மெண்ட்காக இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ரிட்டைர்மெண்ட்க்கு எப்படியும் ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பணம் வந்து வளரும். அண்ட் இஸ்லாமிக் வேஸ்ல நமக்கு வந்து ஹலால் முறையில நம்ம வந்து முதலீடு வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். இன்னும் நம்மளுடைய பணம் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா. பட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுல்லாக புரிஞ்சுட்டு அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு இடையில நமக்கு ஏதாவது தேவை ஏற்படும் அந்த மியூச்சுவல் ஃபண்டை போய் ரெடீம் பண்ண மாட்டோம், அந்த பணத்தை போய் எடுக்க மாட்டோம். அதனால லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 மாசத்துக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டை முதல்ல எஃப்டிலையோ இதில் ஒன்று வச்சுட்டு சேவிங்ஸ்லயோ வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கும் போது நமக்கு தேவைப்பட்டோம்னா அந்த மணி நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம கை வைக்க மாட்டோம். அதனால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நல்லபடியா க்ரோத் ஆகும். ஸோ ஒரு ஃபியூச்சர்ல நமக்கு நம்மளோட முதலீடு நல்லாவே வளர்ந்து நமக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை ஹவுஸ் ஒய்ஃப் ஃபினான்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.